டு கேம்ஸ் கல்வி சேனல். இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஃபுட்டு சயின்ஸ் லெசன் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். நம்ம பாடிக்கு என்ன வேணும்? ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ். எதுக்கு வேணும்? நம்மளுக்கு தேவைப்படுது நம்ம பாடி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக. இதில் இந்த நியூட்ரிஷன் எதுலேருந்து கிடைக்குது நம்மளுக்கு? ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு இந்த நியூட்ரிஷன்ஸில் நம்ம எடுத்துக்கலைன்னா, ப்ராப்பராக எடுத்துக்கலைன்னா என்னவாகும்? ரிசல்ட் இன் சம் டிசீசஸ். நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ண மாட்டோம். அதனால் என்னவாகும்? ஃபுட் கெட் ஸ்பாயில்டு. இந்த ஸ்பாயில்ட் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது என்னவாகும்? we get some diseases. So we need preserve the food we eat. ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், மில்க், மீட்டு, ஃப்ரெஷ் ஃபார் வெரி ஷார்ட் டைம். அதாவது குறைஞ்ச நேரத்துக்கு தான் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது எப்படி சொல்லணும்னா பெர்சபிள் ஃபுட்ஸுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைஸ். ரைஸ்க்கு எப்படி லாங் லைஃப் டைம் எடுத்துக்கும் அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் த சேஞ்ச் இன் நார்மல் ஸ்டேட் ஆஃப் ஃபுட் கால்டு. அந்த ஃபுட் அதோட நார்மல் ஸ்டேட்லேருந்து நம்மளுக்கு மாறுறது இல்லையா, அதுக்கு பேர் என்னம்மா? ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். அதான் கெட்டு போகும். சாப்பாடு கெட்டு போச்சு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்பாயில்டு ஃபுட்டு. அதான் நம்ம என்ன பண்ணுவோம்? கெட்டு போன சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அன்சூட்டபிள் டு ஈட். சாப்பிட்றதுக்கு என்னது? சூட்டபிள் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கெட்டுப்போன ஃபுட்டில் எப்படி இருக்கும்? அதோட டேஸ்ட்லையும் ஸ்மெல்லையும் சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஈட்டிங் ஸ்பாயில்டு ஃபுட் ரிசல்ட்டு. ஸ்பாயில்டு ஃபுட் சாப்பிட்றதுனால அதோட ரிசல்ட் என்ன? டிசீசஸ். காசஸ். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம ஃபுட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், தே பிகன் டு டீகம்போஸ். ஹார்வெஸ்ட் பண்ணலேருந்தே ஃபுட்டு என்னவாகும்? டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபுட் கேன் பி ஸ்பாயில்டு பை. என்ன ஸ்பாயில் ஆகிறதுக்கு ஃபேக்டர்ஸ் இருக்காத காரணிகள். என்னென்ன காரணம்? ஏர், ஆக்சிஜன், மாய்ஸ்சர், என்சைம்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம், லைட் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, ஃபஸ்ட்டு ரீசனை பார்க்கலாம். ஏர் அண்ட் ஆக்சிஜன். வென் ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ், அதாவது நம்ம ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும். அப்போ ஃபுட் கண்டென்ட்டோட ரியாக்ட் ஆகிறதுனால என்னவாகுது? இட் ப்ரொடியூஸ் சேஞ்ச் இன் அந்த ஃபுட்டோட கலரையும், நெக்ஸ்ட் அந்த ஃபுட்டோட ஃப்ளேவரையும் என்னவாகிடும்? சேஞ்ச் பண்ணும். எது? ஏர் அண்ட் ஆக்சிஜன். நெக்ஸ்ட்டு மாய்ச்சர். மாய்ச்சர்னால் ஈரத்தன்மைன்னு சொல்லுவோம். மாய்ச்சர் என்ன பண்ணுது? ஃபுட்டை ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம ஃபுட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷு வெஜிடபிள்ஸ்லலாம் ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அந்த எவாப்ரேட் ஹீட்னால் எவாப்ரேட் ஆகும்போது அந்த ஃபுட்டோட மாய்ச்சர் போயிடும். அப்போ என்னவாகும்? ஃப்ரெஷ் ஆப்பிள் வாங்கி பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 days கழித்து அந்த ஆப்பிள் எப்படி இருக்கும்? அது மேலே ஸ்ட்ரிங்க்கு கோடுலாம் இருக்கும் இல்லையா, அதனால் என்னவாகும்? ஃபுட்டு கெட்டு போக ஆரம்பிக்கும். டியூ டு எவாப்ரேஷன் மாய்ச்சர் லாஸ் அக்கர்ஸ் இன் ஃபுட் லைக். என்னென்ன ஃபுட்டெல்லாம் கெட்டு போயிடும்? மீட்டு, ஃபிஷ்ஷு, சீஸு. நெக்ஸ்ட் என்சைம்ஸ். என்சைம்ஸ் பிரேக் டவுன் த டிஷ்யூஸ் அண்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஃபுட்டு. அதாவது என்சைம்ஸ்னால் என்னென்னா நொதின்னு சொல்லுவோம். ஃபுட்டில் சுரக்குது. என்ன மாதிரிலாம் ஆகும்? ஆக்சிடேஷன், ப்ரௌனிங், ஃபுட்டு ப்ரௌன் ஆகும். நெக்ஸ்ட் ரைப்பனிங். ஸோ த ஃபுட் ஐட்டம்ஸ் டிகே. ஃபுட் என்னவாகிடுது?
கெட்டு போயிடுது. நெக்ஸ்ட் மைக்ரோ ஆர்கனிசம்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாதது, அதான் ஃபங்கி, ஈஸ்ட்டு, பாக்டீரியா. அது என்னவாகும், க்ரோ வெல்லின் லோ டெம்பரேச்சரில் க்ரோ ஆகும். மல்டிப்ளை, நீ ஃபுட்டை வச்சு பாருப்பா, ஒரு 2 days அந்த ஃபுட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு 3rd எடுங்களேன், அதில் ஃபங்கிஸ்லாம் ஒரு மாதிரி பூஞ்ச மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா. நான் கூட வீட்டில் சொல்லுவாங்க பூசணம் பூத்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். மல்டிப்ளை, அதாவது நிறைய பெருகிறோம். அப்புறம் என்னவாக அந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு லைட் ப்ரொடியூசர்ஸ் கலர் சேஞ்சு, அதாவது ஃபுட்டோட கலரையும் சேஞ்ச் பண்ணும், விட்டமின் லாஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர், சம்டைம்ஸ் ரைஸ் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும்போது என்னவாகும், ஃபுட்டு கெட்டு போயிடும். ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டு. எஃபெக்ட்ஸ், ஸ்பாயில்டு ஃபுட்டு நம்ம உடம்புக்கு நல்லதான், நாட் சூட்டபிள் டு ஈட், சாப்பிட்றதுக்கு சூட்டபிள் கிடையாது. அதே மாதிரி அது எப்படி கிடையாது, ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டி கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹார்ம்ஃபுல், அதை நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு என்னது, ஹார்ம்ஃபுல். மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசன்ட் இன் ஸ்பாயில்டு ஃபுட்டு, அது என்னவாகுனா ஃபுட்போர்ன் டிசீசஸ், அதான் ஃபுட்டால் பரவுகிற டிசீசஸ். என்னென்ன டிசீஸ், ஸ்டொமக் பெயின், வயிறு வலி, ஃபீவர், டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு, வாமிட்டிங், இன்டைஜஷன். ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்டு, த ப்ராசஸ் ஆஃப் அதான் ஃபுட்டை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு பேர் என்னது, ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்டு. த ப்ராசஸ் ஆஃப் கீப்பிங் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃபார் எ லாங் டைம் வித்தவுட் கெட்டிங் ஸ்பாயில்ட் இஸ் கால்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்டு. ஃபுட் வில் பி ஸ்பாயில்டு, ஃபுட்டு எப்போ ஸ்பாயில் ஆகும், சரியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, ப்ரிசர்வ் பண்ணல, ரைட் வேல ஹேண்டில் பண்ணலைன்னா ஃபுட்டு கெட்டு போகும் இல்லையா. தெர் ஆர் மெனி மெத்தட், நம்ம ஃபுட்டை ப்ரிவெண்ட்டு, அது மாதிரி டிலே பண்ணுற, ரெடியூஸ் த ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நிறைய மெத்தட் இருக்குது அது கெட்டு போகிறதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட், நம்ம ஃபுட்டை வந்து பாதுகாக்கிற முறைகள் என்னெல்லாம். ஃபஸ்ட்டு கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட்டு ரெக்கார்ட்ஸ், அதான் ஒரு ஃபுட்டை வந்து நம்ம விளைவிக்கிறோம்லே, அதுக்கு வந்து லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் தேவைப்படுது ஒரு ஃபுட்டை வந்து இது பண்ணும்போது. இப்போ இருக்கிற நாளில் க்ராப் பெல்ட், அதாவது ஃபுட்டை விளைவிக்கிறது வந்து டிக்ரீஸிங், கம்மி. தெர் ஆர் மெனி பீப்புள் சஃபரிங் இன் த வேர்ல்டில் ஃபுட்டு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, நிறைய பீப்புள் வந்து சஃபர் ஆகுறாங்க. ஸோ வி நீட் டு ப்ரொடெக்ட் ஃபுட்டு, என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், தென் ப்ரிசர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரையிங் இஸ் த ரிமூவல் ஆஃப் வாட்டர், அதான் ட்ரையிங்னா ஃபுட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ட்ரையிங். என்ன பண்ணுவாங்க, சன்லைட்டில் காய வச்சு ஃபுட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து எடுப்பாங்க. எக்ஸாம்பிள் என்னது, கிரெயின்ஸ், அதாவது தானிய வகைகள். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் சால்ட்டை வந்து ஃபுட்டில் சேர்க்கும் போது என்னவாகும், அந்த வாட்டர் வந்து சால்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி என்ன பண்ணலாம், ஃபுட்டை சேவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்னம்மா, ஃபிஷ்ஷு, பிக்கல்ஸ். ஃபிஷ்ஷு கருவாடு பார்த்துருப்பீங்க, அதில் எப்படி இருக்கு, உப்புல தானே ஊற வைப்பாங்க. நெக்ஸ்ட் பிக்கல்ஸ், அது என்னது, உப்பு. நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் சுகரும் அதே தான். சுகர் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணும், வாட்டரை வந்து அது என்ன பண்ணுக்கும், அந்த ஃபுட்டில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம், ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணாமல் ப்ரிசர்வ் பண்ணோம். எக்ஸாம்பிள் என்னது, ஜாமு, ஃப்ரூட் ஜூஸஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிங், அதான் மைக்ரோபியல் க்ரோத் அண்ட் என்சைம் ஆக்டிவிட்டி, அதாவது லோ டெம்பரேச்சரில் என்னவாகாது, இந்த க்ரோத்து, இந்த
நம்ம கண்ணுக்கு தெரியாத என்னது அந்த ஃபங்கஸ்ஸு, அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு, பாக்டீரியா அதில் என்னவாகுது, இந்த லோ டெம்பரேச்சரில் அதோட ஆக்டிவிட்டி வந்து கம்மியாகும். எக்ஸாம்பிள் என்ன, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் ப்ரிவெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பாயிலிங், இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மெத்தட் தான். என்ன பண்ணுற ஃபுட்டை வந்து என்ன பண்ணுறீங்க, சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா. எக்ஸாம்பிள் என்னவா, மில்க்கு, வாட்டர். நெக்ஸ்ட் கேனிங் அண்ட் பாட்டிலிங், என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்டைன் கேன்ஸில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஃபுட்டை போட்டு ப்ரிசர்வ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் என்ன, மில்க் பவுடர். நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். பாருங்கள், எதுக்கு, மைக்ரோ ஆர்கானிசத்தோட க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சோடியம் பெனோசைட்டை வந்து எதில் ஆட் பண்ணுவோன்னா ஃப்ரூட்ஸில். சல்ஃபர் டை ஆக்சைடில் ஆட் பண்ணுவோன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில். நெக்ஸ்ட் வினிகர் எதில் ஆட் பண்ணுவோம், பிக்கிள்ஸில். பர்பஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன், ஃபுட் ஏன் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுவோம், அதோட பர்பஸ் என்ன. மாடர்ன் டெக்னாலஜிஸ் ஹாவ் இன்க்ரீஸ் த ஃபுட் ப்ரொடக்ஷன். பட் என்னது, சில நேரத்தில் நம்மளுக்கு என்னவாகுது, மழை பெய்யாமல் போகலாம், இல்லை நிறைய மழை பெஞ்சதுனால என்னவாயிடும், அந்த நம்மளுக்கு பயிர்கள் விளையிறது கம்மியாகும் இல்லையா. அதனால் என்னவாயிடும், அட் த டைம் சேம் மெனி பீப்புள் சஃபர் இன் த வேர்ல்டு வித்தவுட் ஃபுட்டு இல்லாமல் நிறைய பீப்புள் என்ன பண்ணுறாங்க, சஃபர் ஆகிறாங்க. அதனால் ஃபுட்டை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. டு ரீட்டைன் த கலர், டேஸ்ட் அண்ட் நியூட்ரிட் வேல்யூ ஆஃப் த ஃபுட்டு. ஃபுட்டை ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு, டு மேக் ஃபுட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். நம்மளுக்கு ஃபுட்டு என்ன வேணும், வருஷம் ஃபுல்லாக கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபுட்டில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசத்தோட க்ரோத்தை வந்து கம்மி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ரிசர்விங் ஃபுட் நாட் ஒன்லி ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஹெல்த்து, ஃபுட் அவைலபிள் டூ. அதாவது இப்போ நம்மளோட ஃபுட்டு வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, ஃபுட்டு சில பேர் கிடைக்காது இல்லையா, அவங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ண, ஃபுட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம பார்த்துருக்கோம், ஒபிசிட்டின்னு என்னென்னா நம்ம ஃபுட்டோட நம்ம அளவு எடுத்துக்கிறது, சப்போஸ் என்ன கேலரிஸ் அது மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் எடுத்துக்கிறதுனால மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறனால என்னவாகும், ஒபிசிட்டி, அதை நம்மளோட வெயிட் வந்து அதிகமாகிடும். அதனால் நம்மளுக்கு என்னவாகும், ஹார்ட் டிசீஸ் வரலாம். அப்புறம் என்னது, ஸ்லீப்பு ப்ராப்பராக நம்மளுக்கு நைட்டில் தூக்குறது, ப்ளட் ப்ரெஷரு, அப்புறம் ஹை ப்ளஸ் கொலஸ்ட்ராலு, அப்புறம் சர்டன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வரலாம், டயாபெட்டிஸ், சர்க்கரை வியாதிலாம் வரலாம். நெக்ஸ்ட்டு ஓவர் நீட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒபிசிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது, அப்புறம் மீட் அந்த இறைச்சி வகைகள் என்னது ஃபேட்டாக அது அதிகமாக எடுத்துக்கூடாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் என்னது கீரை வகைகள், அப்புறம் கிரைன்ஸு, நட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும். நெக்ஸ்ட்டு பி ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரில் கேம் விளையாடக்கூடாது, ப்ளஸ் மொபைல் கேம்ஸ் அவாய்ட் பண்ணணும். ப்ராப்பரான டைமுக்கு தூங்கணும். பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோம், பிஎம்ஐன்னு சொல்லுவோம். பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ். நம்ம ப்ராப்பரான வெயிட்டில் இருக்கமான்னு சொல்லிட்டு இதை வச்சு என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். பீப்புள் ஜென்ரலி கிளாஸிஃபைட் ஆஸ் ஒபேஸ் அண்ட் ஓவர்வெயிட். ஓகே, பாடி மாஸ் இண்டெக்ஸ் இஸ் obtained by dividing as a person weight. அவங்களோட வெயிட் என்னது, நம்ம என்ன பண்ணுவோம், கிலோகிராம்ஸ். அந்த வெயிட்டை எதால் டிவைட் பண்ணணும், ஹைட்னால் டிவைட் பண்ணணும். அதாவது இஃப் த பிஎம்ஐ இஸ் ஓவர், அதாவது நம்ம பிஎம்ஐ செக் பண்ணும்போது
அது 30 கிலோகிராம் பை மீட்டர் ஸ்கொயர் பீப்புள் ஆர் செட் டு பி ஒபேஸ். அந்த 25லேருந்து 30க்குள்ளே இருந்தால் ஓவர் வெயிட். BM of a person with 60 kg weight and a height 190 centimeter. என்ன பண்ணோம்? 60 நெக்ஸ்ட்டு divided by 1.90 into 1.90. Next 60 divided by 3.61 is equal to 16.62. இப்போ என்ன பண்ணக்கூடாது? இது வந்து கரெக்டான வெயிட்டு. டிசீஸ்னால் என்ன? நோய். அதாவது நம்ம வாழ்கிறோம் இல்லையா, நம்மளுக்கு அப்நார்மல் கண்டிஷன். இப்போ நல்லா காலையில் இருப்ப, உனக்கு ஃபீவர் வந்தால் எப்படி இருப்ப? ஆக்டிவாக இருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த அப்நார்மல் கண்டிஷனில் இருக்கிறது தான் அது டிசீஸ். திஸ் அப்நார்மல் கண்டிஷன் அஃபெக்ட்ஸ் த ஸ்ட்ரக்சர். அதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். டிசீஸ் மே பி காஸ்ட் பை எக்ஸ்டர்னல் எஃபெக்ட்ஸ் ஆஸ் வெல் இன்டர்னல் டிஸ்ஃபங்க்ஷன். ஈச் டிசீஸ் ஹாஸ் சிம்டம். அதாவது எல்லா டிசீஸ்க்கு என்ன இருக்குது? ஒரு அறிகுறிகள், சிம்டம்ஸ் இருக்குது. காசஸ் ஆஃப் டிசீசஸ். டிசீஸ் ஆர் காஸ்ட் பை அதான் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். எது? பாக்டீரியா, வைரஸ்ஸு, புரோட்டோசோவா, ஃபங்கி. இப்போ கூட என்ன வைரஸ்னால நம்மளுக்கு டிசீஸ் வந்துட்டுருக்கு? கொரோனா வைரஸ் இல்லையா? என்னவாகுது? அது எதனால டிரான்ஸ்மிட் ஆகும்? இன்செக்ட்ஸ் மூலமாக, இல்லைனா ஏர் அண்ட் வாட்டர் மூலமாக. சம் டிசீசஸ் காஸ்ட் த ஆர்கன் எஃபெக்டட். நம்மளோட உள்ளுறுப்புக்களை என்ன பண்ணிடுறது? பாதிப்படைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு இன் ஜென்ரல் காஸ்ட் டிசீஸ் கேன் பி. டிசீஸ் வந்து காஸ்ட் பை த கிளாசிஃபைடு. என்னென்னது? மெட்டபாலிக் ஃபேக்டர், ஜெனட்டிக் ஃபேக்டர், ஆர்கனிசம்ஸ், நியூட்ரிஷனல் ஃபேக்டர், என்விரான்மெண்டல் ஃபேக்டர். மெட்டபாலிக் ஃபேக்டர் டயபெட்டிஸ், சக்கரவியாதி. ஜெனட்டிக்கில் கலர் பிளைண்ட்னஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மைக்ரோஆர்கனிசம், பாக்டீரியல் டிசீசஸ். நியூட்ரிஷன் அது மராஸ்மஸ்ஸு. என்விரான்மெண்டல் ஃபேக்டர் வந்து காலரா. டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். 4 மெயின் டைப்ஸ் இருக்குது. எத்தனை டைப்ஸ்? 4. இன்ஃபெக்டியஸ் டிசீஸ், ஹெரிடிட்டி, ஃபிசியோலாஜிக்கல் டிசீஸ், டெஃபிஷியன்சி டிசீசஸ். அதை இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ் தொற்று நோய்கள்னு சொல்லுவோம். என்னது? எதனால் பரவுது? மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னால நம்மளோட உடம்புக்குள்ளே போயிட்டு ஸ்ப்ரெட் அண்ட் ஃபார்ம் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு என்னவாகும்? ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸாம்பிள் என்னமா? காமன் கோல்டு. நெக்ஸ்ட்டு ஹெரிடிட்டி டிசீசஸ். ஹெரிடிட்டின்னா என்னென்னா பரம்பரை வியாதிகள் சொல்லுவோம். அக்யூரா நம்மளோட ஜீன் மூலமாக பரவும். தீஸ் டிசீஸ் ஆர் பாஸ்ட் ஃப்ரம் என்னவாகும்? பேரண்ட்ஸ்கிட்டேருந்து சில்ட்ரன் அப்படின்னு பரவும். எக்ஸாம்பிள் ஹார்ட் டிசீஸ். நெக்ஸ்ட்டு ஃபிசியோலாஜிக்கல் டிசீசஸ். இது எப்படின்னா மால் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி ஆர்கன்ஸ். அதான் நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் வந்து ஒழுங்காக செயல்படாமல் இருக்கும்போது ஃபிசியோலாஜிக்கல் டிசீஸ் வந்து வருது. எக்ஸாம்பிள் என்ன? ஆஸ்மா. நெக்ஸ்ட்டு டெஃபிஷியன்சி டிசீசஸ்னால் ஊட்டச்சத்து வந்து குறைவாக இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராப்பரான விட்டமின்ஸு, மினரல்ஸ்லாம் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கலைன்னா அதனால் டிசீஸ் வந்து பரவும். Deficiency is one or more of the nutrition causes various diseases. These are called deficiency diseases. Next,
புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ், அதாவது மராஸ்மஸ். நெக்ஸ்ட்டு குவாஷியோக்கர். என்னம்மா? மராஸ்மஸ், குவாஷியோக்கர். அதானது புரோட்டீன் குறைபாடுனால, புரோட்டீன் நம்ம எடுத்துக்காதனால வர டிசீசஸ்ஸு. மரபஸ் என்னவாகும்னா சைல்டு லாஸ் வெயிட். ஓகேவா? எப்படி இருக்கும்? சைல்டோட வெயிட் வந்து லாஸ் ஆகிருக்கும். இதை பாருங்கள் எப்படி இருக்கு, நமக்கு நோஞ்சா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா? இன் குவாஷிக்கரில் வந்து என்னவாகுனா த சைல்டு டெவலப் அண்ட் என்லார்ஜ் பெல்லி வித். எப்படி இருக்கு? அதோட தொப்பை இருக்குது பார்த்தீங்களா, பெல்லி, அது வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி முகம்லாம் என்னவா இருக்கும்? ஃபேஸு, ஃபீட்லாம் வீங்கின மாதிரி இருக்கும். பை ஈட்டிங் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் லைக் எக்கு, மில்க்கு, ஃபிஷ்ஷு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கும் போது என்ன பண்ணலாம்? இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குவாஷிக்கர் டிசீஸ் இஸ் ஃபவுண்டு மோர் அமாங் பீப்புள் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இந்த வளர்கிற நாட்டில் தான் என்னவாயிடுது? இந்த டிசீஸை வந்து நம்ம பார்க்குறோம். தி டயட் இஸ் ஹை இன் கார்போஹைட்ரேட்ஸ். அந்த கார்போஹைட்ரேட்ஸு தான் நிறைய எடுத்துக்கிறாங்க, ப்ரோட்டீனில் வந்து எடுத்துக்கிறது இல்லை. இந்த டேபிளில் நம்மளுக்கு விட்டமின், நேம் ஆஃப் த விட்டமின், மினரல், நேம் ஆஃப் த டிசீசஸ், ஃபுட் கண்டெய்னிங் த விட்டமின், மினரல், எந்த விட்டமின் குறைபாடுனால என்ன நோய் வரும், அந்த விட்டமின் எது எதில் இருக்குன்னு இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் விட்டமின் ஏ, அது நம்ம கம்மியாக ஒன்று ஆயிடுச்சு, பாயில் ஆயிடுச்சுன்னா என்னவாகும்? நைட் பிளைண்ட்னஸ், அதாவது என்னது மாலைக்கண் நோய்னு சொல்லுவாங்க. நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? அது எந்தில் நிறைய இருக்குது? எக்கு, மில்க்கு, கேரட், பப்பாயா, இதே தான். நெக்ஸ்ட்டு பாருப்பா, இதுதான் ஃபுட் பிரமிட். ஃபுட் பிரமிடில் பாருங்கள், இந்த கீழே இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம இந்த பிரமிடு கீழே இருக்கிறதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? கிரெயின்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், வெஜிடபிள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி கம்மியாகிட்டே போகுது இல்லையா, இதெல்லாம் நம்ம குறைஞ்ச அளவில் தான் எடுத்துக்கணும். மீட்டு, ஃபிஷ்ஷு, எக் அண்ட் ஆல்டர்னேட்டிவ். இந்த ஃபேட்டு, ஆயிலு, சால்ட்டு, சுகரு இன்னும் அதை விட கம்மியாக எடுத்துக்கணும். கிச்சன் சேஃப்டி, அதான் கிச்சன் வந்து என்னது? ஒரு முக்கியமான இடம். அங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போது கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணுறோம் குக் பண்ணுறதுக்கு. அதில் என்ன பண்ண நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், லிட்டில் மோர் டேஞ்சரஸ். அதனால் சம் cautious and careful we should do and shouldn't do in the kitchen are given below. இந்த கிச்சனில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். do not operate electrical appliances. அதை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை வெட் ஹேண்ட்ஸ், ஈர கையினால் என்ன பண்ணக்கூடாது? ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஹேண்டில் பண்ண என்னவாகும்? எலக்ட்ரிக் ஷாக். நெக்ஸ்ட்டு ஃபயர், அதாவது இன்ஃபேபிள். நம்ம என்ன பண்ணக்கூடாது? டக்குன்னு நெருப்பு பிடிக்கும் இல்லையா, அதெல்லாம் பத்திரமா வைக்கணும். ஸ்டவ் பக்கத்தில் வைக்கக்கூடாது. கெரசினு, பெட்ரோலு அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நெருப்பு பிடிக்கிற இடத்துல வந்து வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இன்கேஸ் ஆஃப் பர்சன் கிளாஸ் கேச்சிங் ஃபயர், ஃபயர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணோம்? திக்கான பிளாக் கேட், அதான் போர்வை வச்சு என்ன பண்ணோம்? அவங்கள வந்து போற்றணும். நெக்ஸ்ட்டு
இஃப் கெரசின் ஆர் ஆயில் கேச்சஸ் ஃபயர். என்னது இப்போ வந்து கெரசின் ஊற்றிக்கிட்டாங்க, என்ன பண்ணலாம் ஆச்சுன்னு அப்படின்னா அவங்க மேலே என்ன பண்ணும், சாண்டு மண் இல்லையா, சேருன்னு சொல்லுவோம், அது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த சாலிட் மெட்டீரியல்ஸ் லைக் wood catch ஃபயர், யூஸ் வாட்டர் டு. இப்போ என்னது, இப்போ வுட்டு வந்து தண்ணி நெருப்பு பிடிச்சினா என்ன பண்ணுவீங்க, வாட்டரை வச்சு அதை என்ன பண்ணுவோம், அணைப்போம். இஃப் அன் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் கேட்சஸ் ஃபயர்னா என்ன பண்ணுவோம், அதை உடனே என்ன பண்ணிடணும், அன்பிளக் பண்ணணும். யூஸ் ப்ராப்பர் ஃபயர் எக்ஸிக்யூஷன்ஸ், அதான் ஃபயர் எக்ஸிக்யூஷன் யூஸ் பண்ணி ஃபயர் என்ன பண்ணலாம், நம்ம கட்டுப்படுத்தலாம். பாருங்கள், டைப் ஆஃப் ஃபயரு என்ன யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேர்ன்ஸ், அதான் நெருப்புனால நம்மளுக்கு அடிப்படுறது தான். இன்கேஸ் ஆஃப் மைனர் பேர்ன்ஸ் த burnt area should be held under the, அதாவது சின்னதாக நெருப்பு காயப்பட்ட என்ன பண்ணாத, நம்ம கிளாஸை தண்ணியை வந்து ரன்னிங் வாட்டரை வந்து அது மேலே விடலாம். அப்புறம் சப்போஸ் நிறைய அடிப்படும்போது என்ன பண்ணோம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதோடு இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.